ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் ஹீட்டு, அதாவது வெப்பவியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த வெப்பவியலில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னே அளவீட்டியல் அப்படின்னு ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வெப்பவியலாக இருக்கட்டும், தென் இதுக்கடுத்து மின்னியலாக இருக்கட்டும், தென் அதுக்கடுத்து ஒளியியலாக இருக்கட்டும், காந்தவியலாக இருக்கட்டும், இதெல்லாம் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி கண்டென்ட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. இது எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு ஈவனாக வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லாமே ஷெடியூலில் தான் நமக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஷெடியூலில் கிடைக்கும். கரெக்டான டைமுக்கு உங்களை வந்து ரீச் ஆகணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ வெப்பவியல். ஃபஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வெப்பம் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை உயர வைக்கிறது. வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிள். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்திரத்தை தொடும்போது சூடாக இருக்கும். பாத்திரத்தை தொடும்போது சூடாக இருக்கும் வெப்பப்படுத்தும் போது. கீழே என்னென்னா ஒன்று தீ வந்து எரிச்சுட்ருப்போம்ல, தீ எரியும்ல, இந்த தீயை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்பம்னு சொல்லலாம். இதில் இந்த பாத்திரத்தில் சூடாக இருக்கிறத வெப்பநிலைன்னு சொல்லலாம். இந்த வெப்பநிலையை கூட்டுறதுக்காக நம்ம அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் வெப்பம். வெப்பநிலையை உயரச் செய்வதற்காக மேனுவலாக கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என்பது தான் வெப்பம். இந்த ஒரே வார்த்தையில் இந்த கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. இந்த நெக்ஸ்ட்டு, இதை வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வுறும். மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் வெப்பம். இதை அதிர்வுற வைக்கும். அப்போ தான் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுது. வெப்பம் என்பது ஒரு பொருள் கிடையாது. அது இடத்தினை ஆக்கிரமிப்பதும் கிடையாது. வெப்பம் அப்படிங்கிறது பர்டிகுலர் பிளேஸ், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆக்கிரமிக்க போகிறது இல்லை. தென் லைட்டு, சவுண்டு மற்றும் மின்சாரத்தினை போல இதுவும் ஒரு வகையான ஆற்றல் தான். வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி இன்னொரு வகையான ஆற்றலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம வந்து லைட்டாக மாற்றுவோம்ல, அதே மாதிரி ஹீட் எனர்ஜியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளினுடைய இயக்க ஆற்றலே வெப்பம். இந்த பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வெப்பம்னு சொல்லுவாங்கன்றாங்க. தென் வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பம் வேற, வெப்பநிலை வேற, ரெண்டையும் தெளிவாக பார்த்துக்கணும். வெப்பநிலையை கூட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் வெப்பம். ஓகேவா? சரி, ஓகே. தென் வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு ஜூல். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. கலோரி அப்படிங்கிற அலகை பயன்படுத்தியும் வெப்பத்தை அளக்கலாம், அல்லது ஜூல் அப்படிங்கிறத பயன்படுத்தியும் அளக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி வெப்பநிலையை நம்ம தெளிவாக காணணும் அப்படின்னா வெப்பநிலை மானி அப்படின்ற ஒரு டிவைஸ் நமக்காக உதவுதுன்னு சொல்கிறாங்க. வெப்பநிலையை தெளிவாக பயன்படுத்துறதுக்கு காண்றதுக்கு வெப்பநிலை மானி நமக்கு பயன்படுன்றாங்க. நெக்ஸ்ட்டு, வெப்பநிலையின் வரையறை. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றலுடைய மதிப்பு தான் வெப்பநிலை. சரி, ஓகே. எவ்வளவு துகள் இயங்கிட்டு இருக்கு? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல சூடு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இதனுடைய இயக்கம் வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற துகள்களுடைய இயக்கம் வேற மாதிரி இருக்கும். இங்கே இதனுடைய துகள்களுடைய இயக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போது இந்த ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மொத்த பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சராசரியாக எடுத்து தான் நம்ம வெப்பநிலையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலினுடைய மதிப்பு தான் வெப்பநிலை. தென் வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதோடு தொடர்புடையது. அணுக்கள் இஸ் நத்திங் பட் பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாகுன்னு சொன்னல, அதைத்தானே மேலே மூலக்கூறுகள்னு சொன்னால் இவங்க பிரித்த அணுக்கள் மறுபடியும் சொல்கிறாங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய துகளும் இயங்கும் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தென் ஒரு பொருளில் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். இப்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா லைக் என்ன சொல்லலாம், இப்போ நம்மளுடைய ரூம்லேயே எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளாக சொல்லலாம், ஒரு 15 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இல்லை 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஒரு ரூமில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சராசரி அளவை எடுத்து தானே நம்ம வெப்பநிலைன்னு சொல்கிறோம். அதைத்தான் சொல்கிறாங்க. ஒன்று வெப்பமாக இருந்தாலும் அதை வெப்பநிலைன்னு தான் சொல்லணும், குளிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெப்பநிலை தான் சொல்லணும். இப்போ ஐஸ்கிரீமோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் -10 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட்டும் வெப்பநிலை தான்.
குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வெப்பநிலை தான் சொல்லுவோம். வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டையும் அளக்கக்கூடியதை வெப்பநிலை தான் சொல்லுவோம். தென் வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கெல்வின், வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. வெப்பம் அப்படிங்கிறதுக்கு ஜூல், ஏன்னா வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல். ஆற்றல் அப்படிங்கிறது ஜூல் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். தென் இதை செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலகு முறைகள்லையும் நாம் அளக்கலாம். இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்ன வரைக்கும் இதில் இந்த செல்சியஸ் அப்படிங்கிறது சென்டிகிரேடு அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தியிருந்தோம். செல்சியஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சென்டிகிரேடு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அது கீழே சொல்கிறாங்க, பார்க்கலாம். செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. தென் ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 வருடம் ஒரு நாள் காற்றினுடைய வெப்பநிலையானது இருக்குதுலேயே ரொம்ப அதிகமான அளவு வெப்பநிலை அங்கே பதிவாகி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் 59 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவு வெப்பநிலை காற்றுல இருந்திருக்கு. நார்மலாக 15லேருந்து 20 தான் இருக்கும். ஆனால் 59 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்னா அங்கே எவ்வளவு வெப்பமான காற்று அடிச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எங்கே? ஆப்பிரிக்காவில். அதே மாதிரி ரொம்ப கம்மியான அளவு வெப்பநிலை அப்படிங்கிறது இருந்தது அண்டார்டிகாவில். நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப -89 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவு ரொம்ப கூலிங்கான ஒரு பகுதியாக தென்பட்டது. நமக்கு வந்து பார்த்தோன்னா அண்டார்டிகாவில் இருக்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் 59 டிகிரி செல்சியஸ் ப்ளஸில், இது வந்து மைனஸில், அதாவது 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நீரின் உரைநிலைன்னு சொன்னோமா. இதுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய வெப்பநிலை சொல்லும்போது மைனஸ்னு குறிப்போம், இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பநிலை சொல்லும்போது ப்ளஸ்ன்னு குறிப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீரினுடைய உரைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி அப்படிங்கிறது உபயோகிக்கப்படுகிறது. நீரினுடைய உரைநிலைக்கு அதிகமாக இருக்கும்போது நேர்குறி அப்படிங்கிறது, பிளஸ் அப்படிங்கிறது உபயோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பிளஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணாமல் வெறும் நம்பர் மட்டுமே நமக்கு வந்து போடுவாங்க, பிளஸ் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட், நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது. எத்தனை டிகிரி செல்சியஸில்? 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக மாறுகிறது. உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். நம்மளுடைய சராசரி, அதாவது 36.9 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பினுடைய சராசரி வெப்பநிலையை சொல்லியிருப்பாங்க. காற்றுல எவ்வளோ இருக்குன்னா பாருங்கள், 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் தான் சராசரியாக இருக்கும். அதுக்கு கம்மியாக இருந்தால் ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி, அதை விட 20க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவு நீங்கள் வந்து நம்மளுடைய காற்றுல இருக்குன்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட், வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவங்களே தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்க. நார்மலாக வெப்பம் அப்படிங்கிறது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருள் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. வெப்பம் அப்படிங்கிறது இப்போ அந்த ஒரு பொருளை கொடுத்துருக்கு, ஒரு பொருள் வந்து எவ்வளவு சூடாக இருக்குது அல்லது குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறது வெப்பநிலைன்னு சொன்னோமா. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்களை எங்கே வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தானே வெப்பம்னு சொன்னோம். அப்போது இந்த ஆற்றலை தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த வெப்பத்தை எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு வந்து அதையும் சேர்த்து சொல்லக்கூடியது வெப்பம்ன்றாங்க. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு வெப்பநிலையில சொல்றாங்க. வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றலை குறிப்பிடக்கூடிய ஒரு அலகு அப்படிங்கிறது வெப்பம். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல வெப்பநிலை, பொருளினுடைய சராசரி இயக்காற்றல் வெப்பநிலை, மொத்தமாக சொல்லக்கூடியது வெப்பம். தென் அதுக்கடுத்து கலோரி. 1 கிராம் நீரில் வெப்பநிலை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படுத்தக்கூடிய வெப்ப ஆற்றல் 1 கலோரி. ஸோ நமக்கு வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். நம்ம வந்து தீ கொடுக்குறோம்ல, அது ஒரு வகையான ஆற்றல்னு சொல்லிட்டோம். இப்போ தண்ணி இங்கே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதில் 1 கிராம் அளவு நீரை, வெறும் ஒரே 1 கிராம் நீரை 1 டிகிரி செல்சியஸ் அளவு உயர்த்துறதுக்கு நம்ம எவ்வளவு தீ எரிக்கிறோம், எவ்வளவு வெப்பம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் 1 கலோரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1 கலோரிங்கிறது 1 கிராம் நீரை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 சென்டிகிரேட் உயர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை தான் கலோரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கலோரி மற்றும் ஜூல் ஆகிய அலகுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன? 1 கலோரிங்கிறது எவ்வளவு? 1 கலோரி செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், சிம்பிள். 1 கலோரி அப்படிங்கிறது 4.189 ஜூல். ஜூல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்துருக்கோம். ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்துருக்கோமா. அப்போது 4.189 ஜூலை தான் 1 கலோரின்னு சொல்கிறோம். 4.189 ஜூல் அப்படிங்கிறது 1 கலோரி. 4200 ஜூலுங்கிறது 1 கிலோ கலோரி. இங்கே 1 கிராம்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? 1 கிலோகிராம்னு வரும். ஸோ தண்ணியவும் நம்ம கிலோகிராமில் அளவிட முடியும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னவே எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? அதை அடிப்படையாக வச்சு நம்ம 4.189 ஜூல் அப்படிங்கிறது 1 கலோரின்னு சொல்கிறோம். 4200 ஜூலுங்கிறது 1 கிலோ கலோரின்னு சொல்கிறோம்.
தென் நீர்மட்டம் நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருளினுடைய வெப்பநிலை வெப்பாற்றல் பாயக்கூடிய திசையை தீர்மானிக்கிறது. இப்போ ஒரு இரும்பு கம்பி இருக்கு. இரும்பு கம்பி நார்மலாக வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குன்னு வச்சுப்போம் எப்பவுமே. இப்போ இந்த இடத்துல நான் சூடு பண்ணுறேன்னா இங்கே இதனுடைய வெப்பநிலை உயரும். இந்த உயர்றது இந்த டைரக்ஷனை நோக்கி போகும். கரெக்டா? அப்போ இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வெப்ப ஆற்றல் பரவக்கூடியதை இந்த பொருளினுடைய வெப்பநிலையை தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முடிஞ்சதா? The next, ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் வெப்ப தொடர்பில் உள்ளன என கூறப்படுகிறது. இப்போ சிமிலர் டு ஒரு கரண்டி இருக்கு. ஒரு கரண்டியில் இங்கே ஒரு வெப்பத்தை கொடுக்கும்போது அதனுடைய எண்டில் அதனுடைய வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கரண்டியினுடைய முனையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த முனையும் ரெண்டும் இணைப்பில் இருக்குது, ஒரு தொடர்பில் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு கரண்டி அடுப்பில் இருக்குது, இன்னொரு கரண்டி நம்ம வந்து பார்த்தோன்னா வேற எங்கேயோ வந்து பெட்ரூமில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சூடு பண்ணக்கூடிய போது இங்க சூடுல ஏதாவது மாறுமா? மாறாது. அப்படி இருக்கும்போது இதுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை தான் கொடுத்துருப்பாங்க வெப்ப தொடர்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி. தென் வெப்ப தொடர்பில் உள்ள இரண்டு பொருட்களினுடைய வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன என கருதப்படுகிறது. ஸோ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது இப்போ இங்கே சென்டரில் வெப்பப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக இங்கிட்டு பரவிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பொருள் ஃபுல்லாக ஒரே மாதிரி டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அதுக்கு மேலே கூடவும் செய்யலை குறையவும் செய்யலை, சமமாகவே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சமமான வெப்பநிலையில் இருந்துச்சுன்னா அது வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். தென் இரு பொருட்கள் வெப்பச்சமநிலையில் உள்ளபோது ஒன்றினுடைய வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பது கிடையாது. 10 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு 10 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை பாதிப்பு செய்யாது. லைக் ஒரு டீ எடுத்துப்போம். ஒரு டீ வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் இருக்கக்கூடிய கப்பும் 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான வெப்ப பரிமாற்றங்களும் நடக்காது. மாறாக ரொம்ப கூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி மேலே இந்த காஃபியை கொட்டும்போது இந்த பனிக்கட்டியை இந்த கூட இருக்கக்கூடிய வெப்பநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பாதிக்க வைக்கும், பனிக்கட்டியை உருக வைக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெப்ப தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இரண்டு பொருளுக்கு வந்து ஒன்றை ஒன்று பாதிப்பு அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு பொருள், வெப்ப தொடர்பில் இல்லாத ஒரு பொருள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், வெப்பம் விரிவடைதல். ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்பப்படுத்தும் போது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது கண்டிப்பான முறையில் விரிவடையக்கூடிய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து வாயுக்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமான விரிவை ஏற்படுத்தும். நீர்மத்தில் கொஞ்சம் விரிவு, திண்மத்தில் இன்னும் கம்மியாக தான் விரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளினுடைய வெப்ப விரிவடைதல் என்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வந்து ட்ரெயின் ட்ராக்கை சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராக்குக்கும் இன்னொருக்கும் கொஞ்சம் இவ்வளோ கேப் விட்டுருப்பாங்க. வெப்பநிலை, அதாவது வெப்பநிலைகள் கூடும்போது இது ரெண்டும் விரிவடைஞ்சு போது இந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். அப்படி நம்ம ஒரே தான் வச்சிருந்தமாக இந்த கம்பி விரிவடைந்து நெளிவாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அடிப்படையாக வச்சு அதில் ட்ரெயின் ட்ராக்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட், வெப்பத்தினால் பொருளினுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு நீள் விரிப்பு. நீளத்தில் ஒரு பொருள் விரிவடைஞ்சிச்சு வெப்பப்படுத்தும் போது அப்படின்னா அதை நீள் விரிவுன்னு சொல்றாங்க. அதனுடைய பருமன்ல அதிகம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து பரும விரிவுன்னு சொல்றாங்க. பருமன் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருந்தோம், எவ்வளவு இடத்தை அடைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அடிப்படையாக வச்சு இது எவ்வளவு சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்போம். அதுல ஏற்பட்டுச்சுன்னா அதை பரும விரிவுன்னு சொல்றாங்க. இது திண்மம், திரவம், வாயுவில் என்ன மாதிரி இருக்கும்? திண்ம பொருட்களில் உள்ளக்கூடிய துகள்கள் மிக நெருக்கமாகவும், திரவத்தில் திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவும், வாயுவில் திரவத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி துகள்களுடைய எண்ணிக்கையை சொல்லியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. வெப்பப்படுத்தும் போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் வெப்பப்படுத்தும் போது இந்த மாதிரி அதிர்வுற வேலையை செய்யுது. அதே பொருளை குளிர்விக்கும் போது மறுபடியும் ரிட்டர்ன் இதே பொசிஷனுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த நெக்ஸ்ட், சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட். என்ன கண்ணாடி அப்படின்னு கேட்பாங்க. இந்த போரோசிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடியை பயன்படுத்தும் போது தான் இது வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக கடத்தாது. அதனால தான் அந்த கரண்டிகளை பயன்படுத்தும் போது, அந்த பாத்திரங்களை பயன்படுத்தும் போது சூடுது அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. பைரக்ஸ் கண்ணாடி, இந்த போரோசிலிகேட் கண்ணாடியை
பைரெக்ஸ் கண்ணாடி அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சொல்லுவாங்களாமா. அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உருவாக்க பயன்படுகின்றன. பைரெக்ஸ் கண்ணாடியை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. தென் இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகிறது. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவது இல்லை. ஸோ இதில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் அந்த அளவுக்கு வெப்ப பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிற விஷயம் சொன்னாலும் ஸோ விரிவடையக்கூடிய வேலைகளும் நமக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ போரோசிலிகேட் கண்ணாடி அப்படிங்கிறதுல விரிவடையக்கூடியது இல்லை. அதனால் விரிவடையலை அப்படின்னா ரொம்ப டேமேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வெப்ப பரிமாற்றத்தை பற்றி இவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விரிவடையதை மட்டும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, மின் கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கிறது. இதற்கு காரணம் வெப்பம் அதிகமாக உள்ள பொழுது உலோகங்கள் விரிவடைகின்றன, குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றது. ஸோ அந்த ட்ரெயின் ட்ராக்கான அதே ரீசன் தான். வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது கம்பி வந்து தொங்கி போயிருக்கும். வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக கூலிங்காக இருக்கிற போது கம்பி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட்டு, இது வந்து குளிர்விக்கும் போது என்ன, வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், அதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, வெப்பநிலையை அளவிடுதல். வெப்பநிலையை எப்படி அளவிடுவோம்? ஸோ நமக்கு வெப்பநிலை மானி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கா, அதை அடிப்படையாக வச்சு நம்ம அளவிடலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்காற்றல் அதன் வெப்பநிலையாகும். அதாவது ஒரு பொருள் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அந்த பொருள் உள்ள மூலக்கூறுகள் அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோமாக்கும், அதில் இருக்கக்கூடிய துகள்கள் வைப்ரேஷன்லேயே இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. வெப்பநிலை மானி அப்படிங்கிறது வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மானியத்தான் வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை மானியில் முக்கியமாக ஆல்கஹால் கண்டென்ட்டும் பாதரசத்தையும் நமக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக அதில் வந்து நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிற வேறுபாடு. இந்த ஆல்கஹாலை பயன்படுத்தக்கூடிய அந்த கண்டென்ட்டில் சாயப்பொடிகளை கலந்து நிற வேறுபாடு படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே சீராக இது வந்து விரிவடையும். சடனாக போயிட்டு சடனாக ரிட்டர்ன் வராது, ஒரே சீராக விரிவடையும் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான அளவு வெப்பத்தை இது வந்து வெப்பத்தை ஏற்கும் போது இதனுடைய விரிவாக்கம், அதாவது அந்த திரவ பொருளுடைய விரிவுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே சீராக இருக்கு. ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் அதில் வந்து விரிவடைதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்ற ஒரு இவ்வளோ கான்செப்டுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பாதரசத்தையும் ஆல்கஹாலையும் நமக்கு வந்து வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே. தென் அடுத்து, இதில் பாதரசத்தை பயன்படுத்துறதுக்கான காரணம் கொடுக்குறாங்க. ஒன்று, பாதரசம் அப்படிங்கிறது ஒரே சீராக விரிவடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? பாதரசம் அப்படிங்கிறது சீராக விரிவடையும் அப்படிங்கிறது ஒரே அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அதன் அளவுடையதாக ஒரே அளவுடையதாக இருக்கோ. ஒரு அந்த நார்மலாக கொடுக்கும்போது அதில் நீளத்தில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தென் இது ஒளி ஊடுருவாதது. ஒளி அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஊடுருவாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்ணாடி குழாயினுடைய சுவர்களில் ஒட்டாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடி சுவரில் ஒட்டாது. இது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது. இதனுடைய கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸும் உறைநிலை -39 டிகிரி செல்சியஸும் கொண்டது. எப்போ 357 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இதுக்கு கொடுத்தாதான், வெப்பத்தை கொடுத்தாதான் இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சும்மா விரிவடைக்கக்கூடிய வேலைகளை தான் பார்க்கும்னு சொல்கிறாங்க. உறைநிலை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அளவு வெப்பநிலையும் இதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். 39 டிகிரி செல்சியஸ் மைனஸில் இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் ஆல்கஹாலை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்கஹால் -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டது. ரொம்ப கம்மி அளவு வெப்பநிலை கொடுத்தாலும் ரொம்ப கம்மியான அளவுலையும் இது பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. எனவே மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க இது பயன்படுகிறது. ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறத பயன்படுத்துறதுக்காக ஆல்கஹாலை பயன்படுத்துகிறாங்க. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையக்கூடிய தன்மையும் அதிகம். ரொம்ப கம்மியான அளவு வெப்பநிலையை அந்த ஒரு பொருள் ஏற்றுக்கொண்டாலும் அது விரிவடையக்கூடியது ரொம்ப அதிகம். அதை வச்சு ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும். ஸோ அந்த சாயங்கள் சாயங்கள் கொடுத்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கண்ணாடி குழாயில் திரவத்தினை தெளிவாக காண முடியும். இந்த காரணத்தினால ஆல்கஹால் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வெப்பநிலை மானிகள்லேயே நம்ம வந்து மருத்துவத்துறையில் ஒரு விதமான வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறோம். ஆய்வக வெப்பநிலை மானி, லெபார்டரியில் ஒரு விதமான வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு மருத்துவத்துறையில் வெப்பநிலைமானியானது 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும், அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவினை கொண்டதாக இருக்கும். மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடியது 35லிருந்து 42 வரைக்கும் இருக்கலாம், அல்லது 94லிருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடியது -10 டிகிரி செல்சியஸிலிருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை மருத்துவத்துறையில் நீங்கள் கேளுங்க. ஸோ நமக்கு சொல்லும்போது ஃபீவர் எவ்வளோ இருக்குது, காய்ச்சல் எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது 101 இருக்குது, 102 இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இந்த ஃபாரன்ஹீட்டில் சொல்லக்கூடியதை தான் 101, 102 அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்காது. ஸோ நார்மலாக இருக்கிறப்ப அதுவாக ரிட்டர்ன் வராது. ஸோ ஒரு தட்டுவாங்கள்ல அந்த மாதிரி, அதில் உள்ள குறுகிய வளைவானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது. கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயில் இருந்தோ வெப்பநிலைமானியை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியை உதற வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இதுதான். தென் இது உடல் வெப்பநிலையை அடக்க பயன்படுகிறது. ஸோ இது வந்து மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடியது. நமக்கு வந்து போனோம்னா ஒன்று வந்து வாயில் நாக்கு கடியில் வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போலாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா காதில் கூட வச்சு செக் பண்ணிடுறாங்க, கழுத்தில் வச்சு செக் பண்ணுவாங்க, அப்புறம் கையில் வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வைக்கிறதுக்கு எங்கேயோ எல்லாம் இடம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது மருத்துவ வெப்பநிலைமானியில் பயன்படுத்துவாங்க. தென் ஆய்வக வெப்பநிலைமானின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் குறுகிய வளைவு இல்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்கிவிடும். ஸோ அந்த பாதரச மட்டம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் சொல்கிறாங்க. தென் வெப்பநிலைமானியானது வெப்ப மூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. இது எந்த பொருளில் வச்சிருக்கோமோ அந்த பொருளை இருக்கிறப்பே அப்படியே வந்து ரீடிங் எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டோமாக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாதரசம் கீழே போயிடும், அப்போ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எடுத்துக்காட்டு திரவம் அல்லது வேறு ஏது எனக்கூடிய ஒரு பொருளில் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியில் உதற வேண்டியது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களுடைய வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ தென் இதுக்கடுத்தக்கூடிய இன்னும் கண்டென்ட்டை நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.